35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே முக்கிய ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. எல்பிஜி விநியோகம் தொடர்பாக முக்கிய ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக திரு ஸ்ரீனிவாசன் பொருளாதார நிபுணர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே முக்கிய ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் மூலமா இந்தியாவிற்கு என்னென்ன சாதகமான சூழல் இருக்கும் சார்? இப்பொழுது நமக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டு இருக்க காரணத்தினால் உலகம் முழுவதும் இந்த எண்ணெய் தட்டுப்பாடு வந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வழியின் வழியாக எந்த வாகனமும் செல்லாமல் இருந்ததால், கப்பலும் செல்லாமல் இருந்ததுனால வந்தது. ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவர்கள் 2022 4 வருடங்களுக்கு முன்னாலேயே காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எனப்படுகின்ற வியூக அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தத்தை நம்மோடு போட்டிருந்தார்கள். அது நம்ம தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது இன்னைக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப போட்டிருக்கக்கூடிய எல்பிஜி என்பது பெட்ரோலுக்கு ஒரு வகையான வழியை நாம் கொண்டு வந்தாலும் எல்பிஜி என்பதை நேரடியாக நாம் பெறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நாம தான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் எல்பிஜி. அது நடுவில் தடங்கள் வந்துருமோ என்கிற எண்ணம் வந்ததுனால்தான் கடந்த வாரம் பிரதம மந்திரி எல்லோரையும் அந்த எல்பிஜி எல்லாம் பயன்படுத்துறத கொஞ்சம் மாற்று ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள சொன்னார். அந்த தட்டுப்பாட்டை கொஞ்சம் சீரமைப்பதற்கு இந்த ஒப்பந்தம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பல நாடுகளோடு நல்லுறவை நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால், பாரதம் ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் இது நடந்து வந்திருக்கிறது. சார், இதனால இப்போ எரிபொருள் விலைகள்லாம் ஏறி இருக்குல்ல, இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, இதனுடைய ஸ்திரத்தன்மை என்பது 3 மாதங்கள் கழித்து தான் தெரியும். போர் ஏறத்தாழ வீக்கன் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய முன்னேற்றத்தை தராதனால வீக்கன் ஆயிருக்கு. போர் முற்றுவதுமாக நின்று இந்த இடங்களெல்லாம் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடிபாடுகள், அதாவது டெஸ்ட்ராய், அது ஆனதை மீட்பதற்கு அவங்களுக்கு பணம் வேணும். அதனால உடனடியாக எண்ணெயோட விலையை குறைப்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 6 மாத காலத்திற்கு கொஞ்சம் அதிக விலையோடு தான் அவங்க விற்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது சிங்கிள் ப்ராடக்ட், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க பெருசா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றதுல லாபம் கிடையாது. ஆதலால் உடனடியாக குறைவதற்கு வாய்ப்பில்லை. இப்ப இன்னைக்கு 3 ரூபாய் ஏறி இருக்கு பெட்ரோலுடைய விலை. இது உடனடியாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. 3 மாதம் 4 மாதத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கலாம். கண்டினியூஸ் சப்ளை. ஏன்னா இது எலக்ட்ரிசிட்டி மாதிரி இல்லை, கப்பல்ல ஏறி தான் வரணும். அதுக்கு 20 நாள் அதனுடைய லீடு டைம். அதாவது அங்க கப்பல்ல ஏற்றி இங்க இறங்கி உள்ள வரத்துக்கு 1 மாத காலம் வச்சுக்காங்க. 1 மாத காலத்திற்கு அப்புறம் தான் நமக்கு ரிலீஃபே கிடைக்க போறது. அதனால விலை குறைவு என்பதை உண்மையாக ஏற்படுவதற்கு போர் நிற்பது அல்லது போரில் தொய்வு ஏற்படுவது, இந்த நமக்கு உண்டான சப்ளை அது நமக்கு தொடர்ந்து வருவது என்பதை நிர்ணயம் செய்வதற்கு 2 மாதங்கள் ஆகும். அப்ப விலையை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீனிவாசன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.